ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி 2026 டீட்டெயில் ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எப்போதுமே ஒரு ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக அந்த பிளானை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. பிளான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 or 3 days டைம் எடுத்துக்கணும். எதுக்கு டைம் எடுத்துக்கணும்னு சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த எக்ஸாம் படித்தாலும் சரி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, பேங்கிங், அதோட பேட்டர்னை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், ஆர்ஆர்பியாக இருக்கட்டும், அதில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது, அதுக்கு பெனிஃபிட்ஸ் என்ன, நெகட்டிவ் மார்க் என்ன, இந்த மாதிரி பேசிக்கான எக்ஸாம் திங்ஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் எந்த சோர்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் முடிவு பண்ணிடணும். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இதுதான். எக்ஸாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஒரு சோர்ஸை வச்சு, அதுக்கப்புறம் இடையில வந்து வேறு சோர்ஸ்க்கு மாறுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால மிஸ்டேக், டைம் தான் வேஸ்ட் ஆகும். அதனால் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2-3 நாள் டைம் எடுத்து இதெல்லாம் அனலைஸ் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ மண்டே டேட் 8 அது ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா 2 நாள் முன்னாடி 6 and 7 வந்து நீங்கள் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணியிருக்கணும் எல்லாத்தையும். இந்த பிளான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிளான் வந்து 52 வீக்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் 52 வீக்ஸ்னு வந்து பயந்துடாதீங்க. இந்த பிளான் வந்து Tier 1 and Tier 2க்கு சேர்த்தனால தான் 52 வீக்ஸ் வருது. கரெக்டாக 365 days வரும். இந்த பிளான் வந்து 5 phases கொடுத்துருக்கேன். பட் ஆனால் 6 monthலே சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு 6 month வந்து ப்ராக்டிக்ஸ் அண்ட் மார்க்கு தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் Day 1 ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து Tier 2க்கும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அது மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். படிக்க ஆரம்பிக்கும்போது பொறுமையாக படிங்க, புரிஞ்சு படிங்க, அண்டு தெளிவாக படிங்க. இந்த பிளானை டீட்டெயிலாக பார்த்துருவோம். நான் ஏற்கனவே இந்த 3 வீடியோ போட்டிருக்கேன். இந்த 3 வீடியோவில் ஆஸ்பிரன்ஸ் வந்து என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க, யூடியூப்பில் என்னென்ன சோர்ஸ் ஃப்ரீயாக இருக்குது, எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி இந்த வீடியோட ஓவர்வியூ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அந்த பிளானை ஃபாலோ பண்ணுங்கள் பிகினராக இருந்தால். இப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸ் பார்த்துக்கலாம். 1 to 8 வீக்ஸ் வரும். இந்த வீக்கில் நீங்கள் ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணணும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும். நிறைய பேர் வந்து டெய்லி ஸ்டடி பிளான் கேட்குறாங்க. இப்போ நம்ம டெய்லி ஸ்டடி பிளான் கொடுத்தோம்னா நீங்கள் ஒரு நாள் அந்த பிளானை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் 2த்தையும் சேர்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு வந்து ஒழுங்காக இதாகாது. அதனால தான் நான் வீக்லி ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன். இப்போ 1 வீக்கில் வந்து 7 days இருக்கான். நீங்கள் 7 நாளுமே படிக்க முடியாது. ஏதாச்சும் ஒரு நாள் ஹெல்த் இஷ்யூ இல்லைனா ஃபேமிலி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இம்பார்ட்டண்டான இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். அதனால நான் டெய்லி ஸ்டடி பிளான் கொடுக்கல. வீக்லி ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணுறதுனால என்ன யூஸ்னா, இப்போ வந்து நான் 1 to 8 வீக்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த இதில் நான் கொடுத்துருக்கதை நீங்கள் எப்போ வேணால் கம்ப்ளீட் பண்ணலாம். அதனால உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் படிக்கலாம். இந்த டேயில் வந்து அந்த டாபிக் முடிக்கலாம், ஸ்ட்ரெஸ் ஆகுவீங்க. அதனால தான் நான் அந்த வீக்லி பிளான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பொறுமையாக படிங்க, இந்த பிளானை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 1 to 8 வீக்ஸ்ங்கிறது 2 months ஆகும். இந்த 2 monthsமே நீங்கள் பேசிக்காக தான் கவர் பண்ணணும். நல்லா ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணணும். இப்போ நீங்கள் அரித்மெட்டிக் டாபிக் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா எடுத்ததுமே பெர்சன்டேஜ்லாம் ஸ்டார்ட் பண்ணாமல் 3 or 2 days வந்து நீங்கள் வந்து அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், ஸ்கொயர்ஸ் இந்த மாதிரி பேசிக் மேக்ஸ் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். டெய்லி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மேக்ஸ் ஒரு அரை மணி நேரம் வந்து ஸ்கொயரு, க்யூப்ஸு, மல்டிப்ளிகேஷன் இந்த மாதிரி வந்து டெய்லி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் உங்கள் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அரித்மெட்டிக் ஃபவுண்டேஷனில் நீங்கள் வந்து பெர்சன்டேஜ், ரேஷியோ, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸு, டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸு நீங்கள் பெர்சன்டேஜ் வந்து நல்லா பார்த்தீங்கனாலே இந்த மற்ற டாபிக்ஸ்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். மற்ற டாபிக்ஸில் பெர்சன்டேஜில் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ மற்ற டாபிக்ஸ் அவ்வளோ ஈஸியாக வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து ரீசனிங்கில் வந்து சீரியஸ் கம்ப்ளீஷன், கோடிங், டிகோடிங், டைரக்ஷன், சிலாஜிசம் இந்த 8 வீக்ஸ் நீங்கள் வந்து இதை படிங்க. நெக்ஸ்ட்டு இங்கிலீஷில் கிராமர் பேசிக்ஸ் பார்த்துருக்கேன். அது இல்லாமல் சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், ஒன் சப்ஸ்டியூஷன், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் வந்து டெய்லியும் 50 words படிங்க. எவ்ரி 2 days வந்து ரீடிங் காம்ப்ரிகேஷன் வந்து போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் அவேர்னஸ் படிக்கிறீங்கன்னா நீங்கள் எடுத்தோடனே புக் வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் யூடியூப்பில் வந்து ஸ்டோரியை கேட்டுருங்க. இப்போ ஐவிசினா அது என்ன, அதோட டீட்டெயிலாக ஸ்டோரியை கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்சிஆர்டி புக்கு அப்படி இல்லைனா லூசன் புக் எடுத்து ரீட் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் பிவைக்யூ சால்வ் பண்ணி பாருங்கள். மார்க் டெஸ்ட்டு, செக்ஷனல் டெஸ்ட்லாம் போட்டு பாருங்கள். இதே மாதிரி தான் மற்ற சப்ஜெக்ட்டுக்கும், சயின்ஸுக்கு, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் இதே மாதிரி தான் நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் பண்ணணும். டெய்லியும் 25 questions எல்லா சப்ஜெக்ட்லையும் குவிஸ் போட்டு பாருங்கள். ஃபேஸ் 2 நெக்ஸ்ட் ஃபேஸில் 9th வீக்லேருந்து 20th வீக்கு இந்த வீக்கில் வந்து சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கேன். கான்ஸில் வந்து அட்வான்ஸ் மேக்ஸு, அல்ஜிப்ரா, ஜாமெண்ட்ரி, மென்சுரேஷன், டிக்னாமெண்ட்ரி, டிஐ, ரீசனிங்கில் பசில், இன்புட் அவுட்புட்டு, கிளாக்கு, கேலண்டரு, பிளட் ரிலேஷன் இந்த டாபிக்லாம் நீங்கள் முடிச்சிருக்கணும். இங்கிலீஷில் பேரா ஜம்பிள்ஸு, க்ளோஸ் டெஸ்ட்டு, எரர் ஸ்பாட்டிங், ஆர்சி இது வந்து டெய்லி நீங்கள் வந்து போட்டு பார்க்கணும். ஜென்ரல் அவேர்னஸில் எக்கனாமிக்ஸு, ஸ்கீமு, அவார்ட்ஸு, ஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஆரம்பிங்க. இந்த ஃபேஸில் வந்து நீங்கள் 1லேருந்து 2 மார்க் டெஸ்ட் வந்து டெய்லியும் போடணும். வீக்லி வந்து Tier 2 வந்து போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு 3rd ஃபேஸில் வீக் 21st 32 வரைக்கும் நீங்கள் வந்து பிவைக்கு சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. Tier 2க்கும் படிக்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. வீக்லி வந்து Tier 1க்கும் Tier 2க்கும் மார்க் டெஸ்ட் வந்து போட்டு பாருங்கள். அதை வந்து கண்டிப்பாக அனலைஸ் பண்ணுங்கள். பிவைக்கு வந்து லாஸ்ட்டு 5 years வந்து நீங்கள் கண்டிப்பாக சால்வ் பண்ணி பார்த்துருக்கணும். 4th ஃபேஸில் வீக் 33 and 44 எக்ஸாம் மோடு மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடணும். நீங்கள் வீக்லி ஃபுல் டெஸ்ட் Tier 2 போட்டு பார்க்கணும். Tier 1 வந்து டெய்லியும் போட்டு பார்க்கணும். குவான்ஸ் வந்து செஷன் வைஸ் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். இங்கிலீஷில் வந்து ஆர்சி, எரர் ஸ்பாட்டிங், க்ளோஸ் டெஸ்ட்டு இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஜென்ரல் அவேர்னஸில் வந்து டெய்லி 30 questions ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபேஸ் 5 வீக் 45லேருந்து 52 இதான் உங்களோட ஃபைனல் ஸ்பிரிண்ட்டு. இந்த ஃபேஸில் வந்து நீங்கள் ஒன்லி மார்க்ஸு, ரிவிஷனை நீங்கள் மார்க் டெஸ்ட் போடும்போது உங்களுக்கு ராங்கான கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்கணும். அதை வந்து நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணணும் கண்டிப்பாக.
எந்தெந்த ஏரியாவில் வீக்காக இருக்கீங்களோ அந்த டாப்பிக்லாம் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும், திருப்பி ரிவைஸ் பண்ணணும். அதை லாஸ்ட்டு 30 டேஸ் வந்து ரிவிஷன் பண்ணுங்கள், மார்க் டெஸ்ட் போட்டு பாருங்கள். நீவாக எந்த சோர்ஸையும் படிக்காதீங்க. இதான் என்னோட டீட்டெயில்டு ஸ்டடி பிளானு. இதில் வந்து ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வேறு எதுவும் டவுட் இருந்தால் டெலிகிராமில் சென்ட் பண்ணுங்கள், நான் கமெண்ட் பண்ணுறேன். டைமை வேஸ்ட் பண்ணாமல் படிக்க ஆரம்பிங்க. ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்க்குறேன்னு சொல்லிட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் எந்த சேனலில் ஃபாலோ பண்ணாலும் பரவாயில்ல, எந்த பிளான் ஃபாலோ பண்ணாலும் பரவாயில்ல, அந்த பிளானை வந்து கடைசி வரையும் ஃபாலோ பண்ணுங்கள். கன்சிஸ்டன்சியாக ஃபோக்கஸாக படிக்க பாருங்கள். இது வரைக்கும் வேஸ்ட் பண்ண டைம்லாம் போதும். இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணாமல் உங்கள் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக 2026 நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு ஜாபை எடுப்போம்.